இன்றைய இறைவனின் வாக்கு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வேத வசனமானது நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆம் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, நாம் நிச்சயமாக ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையும் வீண் போகாது. அதற்கு தேவன் முழு பலத்தோடு கூட ஒரு முடிவை நமக்கு கட்டளிடுகிறார். பிரியமானவர்களே, ஆம் என் அன்பு தேவச்சனமே, நீங்கள் எதிர்பார்க்கிற வண்ணமே அவர் நிச்சயமாக செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீ என்ன துக்கத்தோடு துயரத்தோடு இருப்பீர்கள் என்று எமக்கு தெரியாது, ஆனால் அது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பார், நிச்சயமாகவே நான் இதை செய்து முடிப்பேன் என்று. அது அப்படியே அவர் செய்து முடிப்பார். எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் புஸ்தகத்தில் நம்ம ஆபிரகாமை பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் நீண்ட நாளாய் பிள்ளை இல்லாதவனாய் காணப்பட்டான். அவருடைய மனைவி மலடி என்ற பெயரை பெற்றாள். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார் ஆபிரகாமுக்கு, நான் நிச்சயமாக உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லி. ஏறத்தாழ அந்த பிள்ளை கொடுப்பேன் என்று சொல்லிய அந்த வசனம், அந்த வார்த்தை தொடங்கி எவ்வளவு நாள் கழித்து ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளையை ஆண்டவர் கொடுக்கும் வரையிலும் ஆபிரகாம் அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து அப்படியே உண்மையாக இருந்தான். அப்பா பாருங்க, அப்படி அவர் உண்மையாக இருந்ததுனால தான் இன்னைக்கு ஆண்டவர் அவர் உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் விசுவாசத்தின் தந்தையாக எடுத்து காட்டியிருக்கிறார். ஆம் பிரியமான அன்பு தேவஜனமே, இந்த நாளிலும் நாம் அப்படியாக விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அற்புதங்களை நமக்கு செய்கிறார். நாம் நினைக்கிறது போல அல்ல, ஆண்டவர் பெரிய அற்புதங்களை, பெரிய அதிசயங்களை நமக்கு அவர் செய்ய காத்து கொண்டிருக்கார். பிரியமானவர்களே, ஆம் இந்த வசனத்தை நீங்களும் நம்புங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு முடிவை கொடுப்பார். நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, ஆம் என் அன்பு தேவஜனமே, நீங்கள் ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் காத்திருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக வெற்றி கொடுப்பார். ஆமேன், ஆமேன்.